அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள்வாக்கு அம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, ஃபஸ்ட்டெல்லாம் சரி ஒருத்தர் 2 பேர் தான் கேட்டுட்டு இருந்தீங்க. இன்றைக்கி லைவ் மூலியமாகவும் என்னுடைய மக ஷில்பான்னு நிறைய அன்பு உள்ளங்க, அனிதா, இந்த மாதிரி நிறைய அன்பு உள்ளங்க பேர் டக்குன்னு சொன்னாலும் தவறாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே தொடர்ந்து அம்மா அடுத்தது என்ன நடந்துச்சு உங்கள் கோயிலுடைய நீங்கள் அனுப்புங்க. தொடர்ந்து இதே கேள்வி கேட்டுகிட்டே இருக்கீங்க. சரி, என்ன தான் வேலை இருந்தாலும் என்னால் இந்த 5 நாளாக ரொம்ப இங்கே கோயில் வேலையும் அதிகன்றதுனால என்னால் போட முடியல. இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி போட்டுன்ற ஒரு முடிவோடு தான் இன்றைக்கி அடுத்த தொடர்ச்சி வீடியோ இது. அதுக்கப்புறம் சில பிள்ளைங்களா அம்மாது கலசம் கோபுரம் வச்சு எல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாக்கா அம்மா கருவறையில் உட்கார வச்சுட்டோம். தாய்க்கு தனியாக ஒரு இது கட்டி கருவறையில் உட்கார வச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அம்மாவுக்கு மண்டபம் கட்டணும்னு சொன்னாங்க. சரி, மேஸ்திரியை கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம். மேஸ்திரி நம்ம சந்தூர் கூட்ரோடு, நம்ம காட்டாகர பக்கம் வருது சந்தூர் கூட்ரோடு, அதுக்கு பக்கம் சக்கிலிப்பட்டின்ற கிராமம். அவர் பேர் மாது மேஸ்திரி நாங்கள் கூப்பிடுறோம். ஆனால் அம்மாவுக்கு மோல்டு போடணும், எவ்வளோண்ணா வரும் என்னென்ன வரும் அப்படின்னு நாங்கள் கேட்குறோம். கேட்ட உடனே ரொம்ப வெயிலாக இருக்குது சில பிள்ளைங்க, அப்படியே பேசிட்டு போயிடுறேன். எவ்வளோண்ணா வரும் என்னென்ன வரும் நாங்கள் கேட்குறோம். கேட்ட உடனே அவர் எல்லாமே கணக்கு போட்டு அடியிலேருந்து பேஸ் கொடுக்கணும், கம்பி ஸ்ட்ராங்காக கொடுக்கணும், ஏன்னா காலம் முழுக்க இருக்கணும் இல்லையாம்மா அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இது 100 அடி மண்டபம் செல்லப்படுங்க. வீடியோஸில் பார்க்க எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, நேரில் வரவங்களுக்கு தெரியும். இது 100 அடி மண்டபம். இது ஃபுல்லாகவே நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணணும். ஆனால் எல்லாமே செங்கலில் தான் கட்டணும். கம்பி ஹெவியாக கொடுத்து தான் பண்ணுது. அவர் என்ன பண்ணார், எல்லாம் மதிப்பீடு போட்டு கிட்டத்தட்ட மோல்டு எல்லாமே சேர்த்து ஒரு 28-30 லட்சம் வருமா, 28-30 லட்சத்துக்குள்ளே வரும், மோல்டு வரைக்கும் ஃபினிஷிங் வரைக்கும் அவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டாருமா. சொல்லிட்டு உடனே அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் நாங்கள் உடனே பண்ண கிடையாது. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு எனக்கு எப்பயுமே தை அமாவாசைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். தை மாதத்தில் வரக்கூடிய இந்த தை 19 இந்த மாதிரி விஷயங்கள் தான் அம்மாவுக்கு அதிகமாக பண்டிகை பண்ணுறது. சரி, தை மாதத்தில் அம்மாவுக்கு நம்ம மோல்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணாவை கூப்பிட்டு பேசி ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொன்ன உடனே, அண்ணா எனக்கு மோல்டுக்கு ரெடி பண்ணுங்க சொல்லிட்டு போயிட்டார். இவ்வளோ தான் ரெடி பண்ணுங்கண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இல்லைம்மா, வார்த்தை கொடுத்தா கரெக்டாக இருக்கணும், கேங் கார்லாம் வந்துட்டாக்கா மோல்டு போட்ட உடனே கை மேலே காசு கொடுக்கணும், கேங் கார்லாம் அப்படி விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு வடை பாயசம் முதல்ல கொண்டு அவங்களுக்கு சாப்பாடு போடணும், மோல்டு போட்டாவே அதை பண்ணுவாங்க. வேறு இடங்கள்லாம் கிடாய் வெட்டி அதாவது ஆடு வெட்டி சாப்பாடு போடுவாங்க. அது கோயிலுன்றதுனால நீங்கள் சாதம் சாம்பார் ரசம் எல்லா வகை பொருள் வச்சு இப்படிலாம் போடணும். இந்த மாதிரி விஷயம்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் ஒன்று கேட்கும் போது நான் பட்ஜெட் கணக்கு போட ஆரம்பிச்சிட்டேன். எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம். கண்டிப்பாக செல்ல பிள்ளைங்கள ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த சீட்டுங்க பிரச்சனைங்க, கண்ணு திறக்கிறது எல்லாமே மாறி போச்சு, நம்ம வாழ்க்கையை திருப்பி போட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாமே நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ திருப்ப அந்த தாலி மீட்டு போட்டிருக்கிறேன். திருப்பும் அது அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலை வருது. கம்பிக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போட்ட கணக்குக்கும் என்கிட்ட இருக்கிற 1.5 லட்சத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் ஆயிடுச்சு. இவர் போட்டிருக்கிற கணக்கு எல்லாமே சேர்த்து 27-28 லட்சம் போட்டார். ஆனால் என்கிட்ட அந்த 1.5 லட்சம் அந்த தாலி கொடி அதை விட்டு வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு இதுக்குமே சம்மந்தம் இல்லாமவே ஆயிடுச்சு. அப்புறமா இதில் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், அண்ணா இந்த நாளில் எங்கள் அம்மாவுக்கு போட்டாவுன்னா போட்டு தான் ஆகணும், போடுறதுக்கு நாங்கள் ரெடிம்மா, எல்லாருமே கேங்க்கெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சிடுறோம். ஆனால் அமௌண்ட்டு கொடுக்கணும் இல்லையாம்மா. சிமெண்ட்டு மட்டும் 650 மூட்டை சொன்னாங்க செல்ல பிள்ளைங்களா. சிமெண்ட்டு மூட்டை 650. அப்புறமா நம்ம 10 நாள் திருப்பி 100 மூட்டை 200 மூட்டை ரெடி வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கணும். அப்போல்லாம் நமக்கு கடன் கொடுத்தா கூட ஒரு 2-3 நாள் தான். இந்த ஊருக்காரங்க சில பேர் போய் சிமெண்ட் கடையில் சொல்லி வைக்கிறது, கம்பி கடையில் சொல்லி விடுறது, அவங்கக்கிட்ட பணம் வராது, நீங்கள் கடன் கொடுக்காதீங்க, இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க, கெடுக்கக்கூடிய எத்தனை வழிகளும் பண்ணாங்க. அம்மாவுடைய மோல்டுக்கு அப்படி தான் பண்ணாங்க. கம்பிக்காரங்கிட்ட போயிட்டு ஏன்னா வழி தெரியல செல்ல பிள்ளைங்களா. கம்பிக்கெலாம் 5,75,000 வரைக்கும் போட்டாங்க. ஃபுல்லு ஒரு இதுக்கு 8 அடி இது அப்படின்னா இது லைனாக நம்ம கொடுத்துருக்குது. அது எப்படி எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் ஃபுல்லாகவே ஸ்ட்ராங்கான கம்பி தான் நம்ம கொடுத்ததே. அப்புறமா சரின்னுட்டு அவர்கிட்ட நாங்கள் போய் பேசுகிறோம். ஆனால் 1.5 லட்சம் கொடுக்குற அப்போ எங்ககிட்ட கையில் இருந்தது.
மீதி வந்துட்டு நான் செக்கு போட்டு தரேனே அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் செக்கெலாம் வேணாம்மா, அப்புறம் அந்த டைமுக்கு நீங்கள் கொடுக்கல, அது இதெல்லாம் பிரச்சனை ஆகுன்னு எங்கள் மேலே நம்பிக்கையில். ஆனாலும் கெஞ்சி ஒருத்தவங்க மூலிமா ஜாமீன் வச்சு, யாரில் மாது மேஸ்திரி அண்ணா மூலியமாகவே ஜாமீன் வச்சு கெஞ்சி ஏதோ பண்ணி மீதி பணம் செக்கு போட்டு நாங்கள் பண்ணிட்டோம். கம்பி வந்து ஏற்றுறோன்னு சொல்லிவிட்டு 1.5 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துட்டோம். மற்ற சிமெண்ட்டு, மணல், ஜல்லி இது எதுக்குமே பண்ணல. கேங்கார் கொடுக்க எதுவுமே இல்லை. இதெல்லாம் எப்படி பண்ணுறதுனே தெரியல. எல்லாமே ஆர்வ கோளாறு தான் செல்ல பிள்ளைங்களா, என்னவோ தெரியல. நிச்சயமாக எனக்கு சொல்ல ஆள் தான் கண்டிப்பாக நான் வந்திருக்கே மாட்டேன். என்னை வந்து எத்தனை வாட்டி கேட்டாலும் நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன். வந்துட்டேனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் புதன்கிழமை நைட்டு வந்து கம்பிலாம் இறங்கிடுச்சு, எந்த காசுமே இல்லை. மேஸ்திரி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணிவிட்டு, நீங்கள் என்னம்மா மெட்டீரியல் வராமல் ஆளுங்க வந்தாக்கா ஒரு நாள் கூலிங் கேட்குவாங்கன்றாரு. என்னடா எல்லாமே நான் லாஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கினேன், என்ன பண்ணுறது, பொழுது விடிஞ்சால் ஒரு நாள் தானே இருக்குது, எங்கே போய் யார்கிட்ட கேட்குறது என்னமே தெரியல. அப்புறம் என்றைக்குமே செல்ல பிள்ளைங்களா வட்டிக்கு கொடுத்தாங்கன்றதுக்காக நம்ம வந்து அந்த அம்மா பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் உதவி பண்ணாங்க. 10 ரூபா வட்டிக்கு போய் மாட்டினேன். 15 லட்ச ரூபா 10 ரூபா வட்டிக்கு போய் மாட்டினேன். 1.5 லட்ச ரூபா பிடிச்சோன்னு 13 லட்சம் கொடுத்தாங்கம்மா. இந்த ஊருக்கார அம்மா தான், வணிஜ அம்மான்னு சொல்லி. எனக்கு வந்து எப்பயுமே அவங்க ஐயோ அவங்க அதிக வட்டி கொடுத்தா நான் அதை பற்றி நான் அதை யோசிக்கல. அந்த நிமிஷம் என் கைக்கு அம்மா மோல்டுக்கு வந்துச்சு. நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க செல்ல பிள்ளை, நம்மளுடைய கஷ்டத்துக்காக எவ்வளோ வட்டினாலும் நம்ம போய் கை நீட்டி வாங்கிடுறோம். நம்ம எல்லாமே அறிஞ்சு தெரிஞ்சு தான் போய் வாங்குகிறோம். அப்புறமா கடைசியில் வந்து அவங்க இவ்வளோ வட்டி கொடுத்துட்டாங்க, நம்ம போய் மன கஷ்டம் பண்ணுறது அது வந்து மிகப்பெரிய தவறு. அப்புறம் என்னை கூப்பிட்டு வந்து பணம் கொடுத்தாங்க. 13 லட்சம் வாங்கிட்டேன் செல்ல பிள்ளைங்களா, வாங்கிட்டேன். திருப்பும் இன்னும் தேவைப்படுதுன்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு கம்மியாகிற மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாமா. மெட்டீரியல் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்து நம்ம நல்லா பண்ணாதாம்மா காலங்காலமாக இருக்கிறதுன்னு. அதுக்கப்புறம் அவன் என்ன கூத்து பண்ணாருன்னு கேளு அந்த மேஸ்திரி. இப்படி அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லா இருக்கிற மெட்டீரியல் அவரு கூட்டுன்னு போய் தான் எல்லாமே எடுத்தோம் செல்ல பிள்ளைங்களா. மணல் ஆகட்டும், ஜல்லி ஆகட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவ்வளோ அழுதுருக்குற அம்மா கிட்ட எல்லாமே கஷ்டப்பட்டு ஏற்றின்னு வந்து போட்டு அடி புடின்னு மோல்டை போட்டு எல்லாமே பண்ணோம் செல்ல பிள்ளைங்களா. பண்ணிவிட்டு என் வாழ்க்கையில் நான் பெரிய சாதனை பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம். அதே சமயத்தில் கொஞ்சம் சிமெண்ட்டு கல் எல்லாமே மீந்த உடனே அதை நம்ம எதுவுமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது, வேறு எதனா உருவாக்கிடலாம் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன், வீடு வந்து இது ஒரு ஷீட்டு போட்டு இது அன்னதானம் இப்போ பண்ணுறதா இருக்கிறது இப்போ பக்தர்களுக்கு, அதை நான் காட்டுறேன். அதுக்கப்புறம் இது மழை வந்தால் அந்த சீட்டு சத்தத்தில் நம்ம என்ன பேசணும்னு காது கேட்காது, நம்ம ஒரு ஃபோன் வந்தால் பேச முடியாது, அவ்வளோ சத்தம் கேட்கும் அந்த சீட்டில். இது வந்து சீட்டு ரொம்ப ஹைட் பண்ணி போடலை, ரொம்ப கீழே வந்து போட்டுட்டாங்க. போட்ட மேஸ்திரி வந்து இதுக்கு ஷீட்டு போட கூப்பிட்டது லோக்கலே ஞானசேகரன்றவங்கள லோக்கலாலே கூப்பிட்டு நான் இதுக்கு சீட்டை போட்டேன். அவரு என்ன பண்ணிட்டாங்க, எப்படி வீடு அமைப்பு இருந்துச்சு அதே மாதிரி சீட்டை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. இது மழை வந்தால் ரொம்ப அதிக சத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இங்கே மீந்த மெட்டீரியல் வச்சு அந்த வீடை ஃபினிஷிங் பண்ணோம். அப்படியே அப்படி எடுத்துகிட்டு வந்துருப்பா. இது வந்து என்ன பண்ணிட்டாங்க செல்லப்பிள்ளை, ஹைட்டு வந்து ரொம்ப கம்மி. இப்போ நான் எவ்வளோ ஹைட்டுக்குன்னா அவ்வளோதான் இருக்குது. மழை வந்தால் ஓவராக சத்தம் கேட்குறது இருக்க முடியல. இது வந்துட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் செய்கிறதுக்கு ஒரு ரூம் இருக்குது. உள்ள அம்மா வந்து பூஜை ரூம் இருக்குது. நான் அது கூட காமிச்சிட்றேன். ஏன்னா இது அம்மா பூஜை ரூம்பாக வச்சுருக்குறேன் செல்ல பிள்ளைங்களா. அப்போ நான் வந்து புத்த அம்மாவுக்கு சரி ஷீட்டு போடுற அப்போ என்ன பண்ணிட்டேன், இது ஒரு 2 ரூம் தடுத்து கையோட கையை வந்து ஆலப்பிளாக் கல்லில் தான் வச்சு பண்ணோம். அது என்ன ஒரு 5-6 நாளில் கட்டிட்டாங்க. சும்மா இது ஒரு யாருன்னா பக்தர்களுக்கு உட்கார செய்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இடமா இருக்கட்டுமேன்னுட்டுன்னு வந்தப்போ எதுவுமே இல்லைன்றதுக்காக இது நம்ம அப்படியே பண்ண வச்சுட்டோம். பண்ணிவிட்டு இது பாரு செல்ல பிள்ளைங்களா, ஹைட் ரொம்ப கம்மி. இந்த மழை சத்தம் வந்தாவே காதெல்லாம் இதுவாகிற மாதிரி. எப்போ சூர்யாட்ட இருந்தால் வாங்கி கொடு, நான் தரேன். நான் வந்து தரேன், ஏன்னா வீடியோ பேசிட்டு வரேன். தண்ணி வந்திருக்கு செல்ல பிள்ளைங்களா, அது காசு கொடுக்குறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணேன், பசங்க வந்து தம்பிங்க வந்து ஒரே சத்தமாக இருக்குமா, வெயில் வந்தால் ஹீட்டு தாங்க முடியல அப்படின்னு உடனே சரி இதெல்லாம் கொஞ்சம் கம்பிங்க எல்லாம் அம்மாவுக்கு எடுத்ததுலேயே மெட்டீரியல் மீந்தது கூட நான் வேஸ்ட்டு பண்ணலாமா. ஒரு மணல் ஆகட்டும், ஒரு செங்கல் ஆகட்டும், ஒரு எம்சாண்ட் ஆகட்டும், எதுவுமே வேஸ்ட் பண்ணல. சரி அதை வச்சு இன்னும் கொஞ்சம் காசு வந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு ஏன்னா இந்த 13 லட்சம் ஆனால் 27 லட்சம் ஆகும்னு சொன்னவர், 30 லட்சம் வரைக்கும் சொன்னவர் என்கிட்ட
என்கிட்ட இருந்த 13 லட்சம் 1,50,000 ரூபாய் கம்பி கொடுத்து அந்த கம்பிக்காரனுக்கு செக்கு கொடுத்துருக்குறேன். இவ்வளோ தான் பணம் இருந்தது. மோல்டு போட்டு முடித்த உடனே, ஏன்னா மற்ற இடத்துல கடன் வச்சுட்டோம். கடன்னாக்கா ஒரு கம்பிக்காரங்கிட்ட கடன், சிமெண்ட்டுக்காரன்ட்ட கடன், செங்கல் எடுத்துக்கிட்ட கடன். எவ்வளோ 30,000 செங்கல் எடுத்தது. எவ்வளோ 30,000 செங்கல் எடுத்தோம். செங்கல் எடுத்துக்கிட்ட கடன் வந்து போச்சமில் வந்து செங்கல் சூளைக்கிட்ட கம்மியாக இருக்கணும், அங்கே போய் எடுத்தோம். அங்கே கடை இங்கே கடை. இந்த 13 லட்சம் இங்கே மோல்டுக்கு கொஞ்சம் இந்த 13 லட்சம் கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு ஒரு 50,000 கொடுக்குறது செங்கல் எடுக்கிறது, ஒரு 50,000 கொடுக்குறது சிமெண்ட் மூட்டை எடுக்கிறது. அப்போ என்ன ஆயிடுச்சு, லட்சக்கணக்கில் கடங்காட்டெல்லாம் கடன் நின்று போயிடுச்சு. மேஸ்திரிக்கு கொஞ்சம் கூலி காசு நின்று போயிடுச்சு. சென்ட்ரிங் அடித்தவங்களுக்கு பணம் நின்று போயிடுச்சு. மோல்டு போட்டவங்களுக்கு மட்டும் கிளியர் பண்ணி சாப்பாடு போட்டு அனுப்பிட்டோம். ஏன்னா அவங்களாம் நிற்க மாட்டாங்கன்னுட்டு. மற்றதெல்லாம் அப்படியே நின்று போயிடுச்சு. அப்படியே இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து கையாக இதையும் போட்டு ரெடி பண்ணிட்டோம். கீழே வந்து அப்படியே ஒரு ரூம் அம்மனுடைய பூஜை சாமானுங்க வைக்கிறது. மேலே வந்து நம்ம ஆஃபீஸ் ரூம், அது எங்கே நான் இருக்கிற மேலே வந்து நம்ம கோயில் டெம்பிள் இதெல்லாம் ஆடிட்டிங் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ரூமாக கம்ப்யூட்டர் இதெல்லாம் மேலே தான் இருக்கிறது. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சில பிள்ளைங்களா பெரிய ஒரு சாதனை பண்ண மாரி ஆயிடுச்சு. நிறைய எவ்வளோ 50-60 பேர் வந்தாங்க. 2 கேங்காக வந்து மோல்டு போட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் நாங்கள் 76,000மோ 80,000மோ ஞாபகம் இல்லை, சில பிள்ளைங்க 80,000 பக்கம் கொடுத்து, அப்புறம் எக்ஸ்ட்ரா மேலே நல்லா பண்ணாங்கம்மான்னு ஒரு 2,000 போட்டு கொடுத்து அனுப்புனாங்க. அதையும் கொடுத்து வயிறார சாப்பாடு போட்டு கேங்காரை அனுப்பிட்டோம். மேஸ்திரி நான் உட்காந்து அவர் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. சிமெண்ட்டுக்கார்ட்ட கடன் ஆகிடுச்சு, கம்பிக்கார்ட்ட கடன் ஆகிடுச்சு, செங்கல் எடுத்தவர்கிட்ட நின்று போயிடுச்சு 30,000 செங்கல் காசு. அவருக்கு வந்து நாங்கள் 50,000 தான் அட்வான்ஸ் கொடுத்தோம், அது நின்று போயிடுச்சு. எம்சண்ட் ஓட்டுந்து நின்று போயிடுச்சு. சிமெண்ட் வந்து 760 மூட்டை பக்கம் ஆகிடுச்சு. நாங்கள் 600 தான் ஓட்டுந்து. அதுக்கப்புறம் பத்தலைன்னு சொல்லி மேஸ்திரி சொல்லி 110 மூட்டை சந்தூர் வந்து கோவலன்ற கடையில் தான் நம்ம எல்லாமே சிமெண்ட் எல்லாம் எடுத்தது. கம்பி மட்டும் நாங்கள் போச்சமல்ல எடுத்தோம். இவ்வளோமே தலையில் சுழுந்து உக்காந்துருச்சுமா. இன்னும் பாரங்களை சுமக்க ஆரம்பிச்சிட்டேன், இன்னும் கடங்களை சுமக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடியல செல்ல பிள்ளைங்களா, எப்படி வர போகிறேன்னு தெரில. அன்னைக்கு ஆரம்பித்த போராட்டம் ஒரு நாளும் என்னுடைய அழுகை கண்ணீர், எப்படி அது இருந்து நான் வெளியே வருவேன்னுட்டு என்னால் முடியல செல்ல பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்புறமா 10 நாள் எல்லாருமே அமைதியாக இருந்துட்டாங்க. அன்றைக்கி எதுவுமே இல்லை, என்கிட்ட இருந்தது எல்லாம் அந்த தாலி கொடி ஒன்றுச்சு, அதையும் போய் வச்சுட்டோம். எதுவுமே இல்லை. காதில் இந்த கமல் ஜிம்மிக்கு போட்டிருந்தேன், மாட்டில் போட்டில் இதை போய் வச்சு மேஸ்திரி எனக்கு ஒரு 25,000 அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கேட்டார்னு இதையும் கொண்டு போய் வச்சு கொடுத்துட்டேன். அப்போ தாலியில் எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே ஆரம்பிச்சிட்டாங்க செல்ல பிள்ளைங்களா. எல்லாருமே பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைக்காரங்க எல்லாருமே எழுந்திரிச்சாவே காலையில் எழுந்திரிச்சா செங்கல்கார் வருவார், அண்ணன் பொறுங்கண்ணன்னு சொல்லி அனுப்புவேன். 10 மணிக்கெலாம் சிமெண்ட்டுக்கார் வருவாங்க, ஆனால் பொறுத்துங்க என்னன்னு சொல்லுவேன். என்னால் இந்த வீடியோ மட்டும் என்னால் முடியலம்மா. ஏன்னா என் மனசு ரொம்ப வீக்கு. அது என் வாழ்நாளில் மறக்க முடியாதுனாலுமா ஒரே நாளில் எல்லோரும் வந்தது. அப்படியே என்ன நினச்சிட்டேன்னா, சில பிள்ளைங்களா எங்கன்னா போயிடலான்னு நினச்சிட்டேன். நான் அப்போ பட்ட கஷ்டம் அன்றைக்கி ஒரு நாள் வந்து உண்மையாகவே என்னால் அழாமல் நான் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் அந்த வீடியோ பேச வந்தேன். என்னால் முடியலம்மா, எனக்கு முடியல. நான் அன்றைக்கி பட்ட வலி தான் இது, அன்றைக்கி நான் அனுபவித்த வலி. ஐயோ, 3 பேருக்கு சொல்கிறதுக்குள்ளே நெஞ்செல்லாம் படப்படன்னு ஆயிடுச்சு. எனக்கு பதில் சொல்ல முடியல. அந்த 3 பேருக்கு சொல்கிறதுக்குள்ளே வலி அதிகமாகிடுச்சு. என்னடா இந்த 3 பேருக்கே என்னால் முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கம்பிக்காரு ஃபோன் வருது. ஃபோன் பண்ணிவிட்டு செக்கு கொடுத்துருக்கீங்க, இது வந்து செக்கு இந்த டேட்டுக்கு பவுன்ஸ் ஆகிடும், நீங்கள் வந்து எனக்கு வந்து பேமெண்ட்டு வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ₹1 ₹2 5,5 லட்சம் 25,000 ரூபாய் கம்பிக்கு வந்து கம்மி பண்ணாங்க. கோயிலுன்றதுனால 25,000 கம்மி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு 5,5 லட்சம் ஆகிடுச்சு. நாங்கள் பணம் கொடுத்தது 1.5 தான். 4 லட்ச ரூபா பணம். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாரு. ஆனால் 13 லட்சம் என் கையில் இருந்தது வந்து எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் கொடுத்து எப்படியே போயிடுச்சு. அந்த காசு யாருக்குமே முழுசாக கொடுக்கல. ஆனால் உண்மை எப்படியே போயிடுச்சு. செங்கலுக்கு 50,000 தான் கொடுத்தேன், எம்சண்டுக்காரனுக்கு 50,000 கொடுத்தேன், சிமெண்ட்டுக்கு 50,000 அட்வான்ஸ் கொடுத்தேன். இங்கே கேங்காருக்கு அப்படியே 1 லட்ச ரூபானே கணக்கு பண்ணுங்கள். இப்படியே போச்சு. எந்தெந்த பணம் எப்படி போச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தாக்கா எல்லா இடமும் கடன் அப்படியே நிற்கிற மாதிரி நின்றுடுச்சு. பிரச்சனைகள் அதிகமாகிடுச்சு. எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க.
கேட்குறாங்க, என்னால் பதில் சொல்ல முடியல, எந்த நகை நட்டு இல்லை, யார்கிட்டையும் கேட்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல, ரொம்ப அதிகம் தொல்லைகள் அதிகமாகிடுச்சு. அப்போ இந்த கடை அடைக்கணுமே, என்ன பண்ணுறது என்னமே எனக்கு புரியலம்மா. சீட்டு பிடிச்சி அந்த காசு அம்மனுக்கே போட்டுட்டேன். எல்லாமே என்ன என் வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, திருப்பி போட்ட மாதிரி என் வாழ்க்கையினுடைய நிலைமை மாறிடுச்சுமா. அப்படியே பர்மனெண்ட் ஆகிடுச்சு. 2017 இந்த பிரச்சனை அதிகமாகிடுச்சு. 2017, 18, 19, 20, 21 பிரச்சனை என்ன ஆகிடுச்சுன்னா ஓவராகி போயிடுச்சு. ஒரு கடத்துக்கு இன்னொருத்தக்கிட்ட போய் நபரை நாடுறது, அவங்கக்கிட்ட வாங்கினது வந்து இவங்களுக்கு கொடுக்கறது, இவங்களுக்கு வட்டி கட்ட முடியாமல் இன்னொருத்தவங்கிட்ட போய் வாங்குறது, இப்படி வாங்கி 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 பல லட்சம் கடங்காரியான கோடி ஆகிட்டேன். ஒன்றுமே புரியலம்மா. அந்த சமயத்தில் 2019 நான் ஹோம் டூர் போட்ட வீடு வருது. எப்படி வருதுன்னா, என்னை எதிர்த்தா நான் ஒரு கடைக்கு ஜூஸ் குடிக்க போகிறேன். அந்த வீட்டு ஓனர் அம்மா உங்களை நான் பார்க்கணுன்னு நினச்ச வாக்குக்கு இந்த மாதிரி அந்த வீடு ஒன்று விற்கணும், அம்மாக்கிட்ட வாக்கு கேட்டேன்னு முடிச்சு கூட, நான் ஏதோ கோயிலுக்கு ஒரு 10,000 20,000 தரேன்னு சொல்லியிருந்தார். சரி கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னேன். வந்த உடனே அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப பிரச்சனை இல்லை அந்த அண்ணா. எனக்கு 1008 பிரச்சனை. அந்த டைமில் அவர் பேர் முருகேசன், அத்திகானூர் தான். அவருக்கு 1008 பிரச்சனை. அந்த சமயத்தில் அவர் வந்தோடனே எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இந்த பிரச்சனையில் அந்த வீடு வாங்கணும் முடிவு எடுக்கிறேன்னா எவ்வளோ தைரியம் பார்த்துக்குங்க செல்ல பிள்ளைங்களா. அழுகிறேன், எதுவுமே என்கிட்ட கிடையாது. கொரோனா டைம் வந்துடுச்சு, பிரச்சனைங்க அதிகமாகிடுச்சு, என்னால் சமாளிக்க முடியல. இவ்வளோ இந்த வீடுக்கு நான் ஒத்துக்கின காரணம் அவங்க நிலைமை சரியில்லை. என் பிரச்சனையில் அன்றைக்கி அவங்க வீடு வாங்க போகிறன்றது கிடையாது, அவங்க படுற கஷ்டம் என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நம்மளது ஸ்கார்பியோ கார் இருக்குல்ல, அந்த புக்கு என்கிட்ட இருந்தது. அந்த புக்கு போய் ஃபைனான்ஸில் அடமானத்துக்கு போய் வச்சேன். 2 லட்சத்துக்கு 20,000 பிடிச்சிட்டு 1,80,000 கொடுத்தாங்க. அந்த காசு அந்த அண்ணா வர சொல்லி 1,80,000 கொடுத்தேன். அவர் கஷ்டத்துக்காக எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த வீடெல்லாம் வாங்கணும்னு ஆசை இல்லைம்மா, நான் வாங்கினா எனக்கு பிடிச்சிருக்கு, நான் வாங்கினேன் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அவர் கஷ்டப்படுறாருன்னு சொல்லி அந்த பணத்தை இவ்வளோ கஷ்டத்துலேயே அவர் இங்கே வந்தாருன்னு அந்த கொரோனா டைமில் அந்த சூழ்நிலையில் அது அவருக்கே தெரியும் அந்த உண்மை. அவருக்கு 1,50,000 லட்சம் அட்வான்ஸ் கொடுக்குறேன். அண்ணா இதை வச்சு நீங்கள் எதனா பிரச்சனை பாருங்கள், எனக்கு இந்த வீடுலாம் எனக்கு பின்னாடி விஷயண்ணே, நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு அந்த காசு கொடுக்குறேன். அதில் எனக்கு 30,000 ரூபாய் பணம் நிற்கிது செல்ல பிள்ளைங்களா. அந்த 30,000 செங்கல்காருக்கு 15,000 கொடுக்குறோம். அவர் கேட்குறாரு, அவர் பேர் சண்முகம், போச்சமல்லி. உனக்கு மனசாட்சி இருக்குதாம்மான்னு கேட்டார் என்ன. இவ்வளோ பணத்தில் 30,000 செங்கல் எடுத்துகிட்டு நீ 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீ இந்த காசை கொண்டாந்து கொடுக்குறேன்னு. ஆனால் எந்த வார்த்தையும் பேசாதுங்க, வார்த்தை விட்டு அள்ள முடியாது. நான் பணம் ஏதாவது பண்ணித்தரேன், எதுவும் பேசாதன்னு வற்புறுத்தி அவங்க கணவன் மனைவி நிற்க வச்சு அவங்க ஒய்ஃபு சொன்னாங்க, சரி வாங்கிக்கம்மாம்மா, இது வாங்கிக்கோங்க இப்போதைக்கு அப்படின்னுட்டுன்னு 15,000 கொடுத்துட்டு வந்தம்மா. திருப்பி என்கிட்ட ஒரு 15,000 இருக்குது. இதை கம்பிக்காரனுக்கும் கொடுக்க முடியாது, ஏன்னா 4 லட்ச ரூபா பக்கம் நின்றுடுச்சு இல்லையா. சிமெண்ட்டுக்காருக்கும் கொடுக்க முடியாது. இதுக்கு யாருக்கு போய் கொடுக்குறது, என்ன நம்ம பண்ணலை, ஒன்றுமே புரியல. அப்புறம் எம்சென்ட்கார் ஆல்ரெடி கோயிலாண்ட இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கோயிலேருந்து நமக்கு ஃபோன் வருது, நான் போச்சமல்லி செங்கல்காருக்கு பணம் கொடுக்க போயிருந்தேன். சரி இவங்க கோயிலாண்ட வந்திருக்காங்களே, இவங்களுக்கு கொடுத்துல அந்த காசை எடுத்துன்னு அவரும் கொடுத்தாலும் வாங்கிக்கல. மோல்டு போட வச்சுக்கின்னு எம்சென்ட் எடுத்துன்னு போக முடியாதுன்றதுக்காக நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாங்கம்மா. நம்ம ஒருத்தர் பிடிக்கலன்றதுக்காக நம்ம யாரும் குறை சொல்லக்கூடாது. இந்த ஊர் சண்முகம்ன்றவங்க தான் எனக்கு எம்சென்ட் ஓட்டினாங்க நம்ம கோயிலுக்கு. ஆனால் நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணாங்கனாக்கா, நாங்கள் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு ஓட்டினார். அந்த நன்றிலாம் நம்ம மறக்கூடாதுமா. இந்த ஊருக்கு ஆட்டாகாரமே தலைவர் மகனே, அவங்க திமுக கட்சியின் தலைவர் மகனே. என்றைக்குமே நம்மளுக்கு ஒருத்தர் பிடிக்கல, ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்றது நம்ம தவறாக சொல்லக்கூடாது. நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. எம்சோண்டு கேட்கும் போது கொட்டுன்னு கொட்டினாங்க. அது உண்மை. அந்த உண்மை போய் நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் கொடுக்கும் போதெல்லாம் வாங்கினாங்க. உண்மையாக சொல்லுன்னா அதெல்லாம் நான் போன வருஷம் வரைக்கும் தான் அதை நான் கிளியரே பண்ணனே. இந்த 5 வருஷமாக பண்ணியிருந்திருக்கிறேன்னா பார்த்துக்கோ. அப்புறம் எனக்கு சரி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோன்னு எதுவுமே புரியல செல்ல பிள்ளைங்களா. நிறைய பேர் நினைக்கிறாங்க கூட்டம் வருது கொட்டுது செய்யுதுன்னு. நம்மளால் யாரும் ஏமாற்ற தெரியல, ஏமாற்றி பிழைக்க தெரியல. ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறவங்க ஏமாற்றிட்டு பிழைச்சிட்டு போகிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் எனக்குன்னு மட்டும் என்னன்னே தெரியல செல்ல பிள்ளைங்களா. என் கோயில் அப்படி ஒரு ராசியாங்காட்டுக்குது. உள்ளே வந்தாவே மனமும் வராது, கையும் வராது, வாயும் வராது, எதுவுமே வராது.
அப்படி நான் எந்த எதிர்பார்ப்பு பார்க்காம எல்லாமே உருவாக்க பிரச்சனைகள் அதிகம், மன அழுத்தம் அதிகமாகிடுச்சு, வலிகள் நிறைய சுமக்க ஆரம்பித்தேன், ஆறுதல் தேட ஆரம்பித்தேன். யாருடா நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நினச்சி எதுவுமே மாறலை செல்ல பிள்ளைங்களா. எல்லாமே எனக்கு எல்லாமே ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுல வாழ்க்கை திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சுமான்னு. அந்த மாதிரி என் வாழ்க்கை வந்து திருப்பி போட்ட மாதிரி ஆயிடுச்சுமா. என்னடா எதுக்காக நம்ம இங்கே வந்தோம், இது நமக்கு தேவையா அப்படின்னு நான் நினச்சிட்டேன். முட்டாள்தனமாக இருந்துட்டேன் சில பிள்ளைங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் மனசார இந்த அங்காள பரமேஸ்வரி முன்னாடி எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வரும், நான் இவ்வளோ சந்திப்பேன். இந்த சமூக வலைத்தளங்களும் இந்த கோயிலை கட்டியும் சில இந்த சுற்று வட்டார ஊர் மக்களாலும் நான் இதெல்லாம் அனுபவிக்கும் நான் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக இந்த மீடியாவுக்கு வந்திருக்க மாட்டேன். நான் பல தடவைகள் உருக்கமாக உறுதியாக சொல்லக்கூடிய 3 வார்த்தைகள் அன்றைக்கி எனக்கு சொல்ல ஆள் இருந்தால் நிச்சயமாக நான் எதுக்காக வந்திருக்க மாட்டேன், டிக்டாக் வந்திருக்க மாட்டேன், இதை பண்ண வந்திருக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே வேண்டான்னு இருக்குவேன். ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த பார்ட்டாக வரும். நான் இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணேன், இந்த பணம் என்ன பண்ணி எல்லாம் சரி பண்ணேன், இன்றைக்கி என்ன நிலமை, இது வரைக்கும் என்ன நடந்துட்டுருக்கு, இனிமேல் என்ன, அப்புறம் ஏன்னா அதெல்லாம் வரும், அடுத்தடுத்தது வரும். ஏன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள் மட்டும்தான். ஏன்னா அதுக்கப்புறம் அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் நடத்திருக்கிறேன், நான் அரெஸ்ட் ஆனது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எதனால் என்னை அரெஸ்ட் பண்ணாங்க, ஒவ்வொரு வீடியோவும் ஆதாரப்பூர்வமாக தான் வரும். என்னால் மற்றவங்க மாதிரி பொய்யால் வீடியோஸ் கொடுக்க முடியாது. என்னென்ன என் வாழ்க்கையில் நடந்துச்சு, இப்போ நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேன், இப்போ என்னுடைய நிலைமை என்ன, எல்லாமே வரும். ஆனால் பார்ட்டாக தான் வரும். சரிங்களா சில பிள்ளைங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் என்னால் முடியல, யாரை போய் பிடிக்கிறது, என்ன பண்ணுறது, என்ன செய்கிறதுன்னு தெரில. அப்போ ஒரு ஆன்மீகவாதியை நான் ஆடுறேன். ஒசூர், நான் வந்து அவங்க பேர் சொல்ல விருப்பப்படலை, ஒசூர்மா. அவங்கக்கிட்ட கெஞ்சுறேன், என் கோயில் பத்திரம் இருக்குது வச்சுட்டு எனக்கு எங்கன்னா 20 லட்சம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க நினச்சிருந்தா உதவி பண்ணியிருந்துருக்கலாம். எனக்கு நாங்கள் அன்றைக்கி பணம் கேட்ட உடனே மறுநாள்லேருந்து எங்கள் ஃபோனு பிளாக்கில் போட்டாங்க, எங்ககிட்ட பேசுறதே விட்டுட்டாங்க. என் வாழ்நாளில் மறக்க முடியாது. ஒரு ஆன்மீகவாதிட்ட நான் பணம் கேட்டு, சரி நம்ம அவங்க கொடுக்கலன்றதுக்காக அவங்க கெட்டவங்க இல்லை, அவங்க சூழ்நிலை எப்படி இருக்குதோ அப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன் சில பிள்ளைங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் சாதாரண ஏழை மக்கள் என்ன மாதிரி இருக்கிறவங்க தான் எனக்கே உதவி பண்ணாங்க. அந்த எந்தெந்த தாய் உள்ளம் யார் அப்படின்றது கண்டிப்பாக சொல்லுவேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, கம்பிக்கார் எங்களை ஒத்துக்கலமா, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டார். ரொம்பனா செக்கு வச்சுட்டு பிரச்சனை பண்ணிட்டார். அப்போ இந்த பெங்களூரில் திவ்யான்ற பொண்ணு அறிமுகமாகறாங்க 2017 18. அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்குறேன், எனக்கு ஏதாவது பண்ணுமா, இந்த மாதிரி கம்பிக்கார் இப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அப்போ நம்ம நன்றி மறக்கூடாது. அந்த பொண்ணு பெங்களூருக்கு என்னை வர சொல்லி எனக்கு நகை கொடுத்துச்சுமா, 6 பவுன் 7 பவுன் நகை கொடுத்துது. அம்மா இது வச்சு நீங்கள் கொடுங்கன்னு. என்றைக்குமே நன்றி நம்ம மறக்கூடாது. அந்த ஹெல்ப் பண்ண பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்றது இன்னொரு வீடியோவை வரும். ரொம்ப பண்ணாங்கம்மா, உதவி பண்ணிவிட்டு எனக்கு அதிகமாக உபத்திரம் கொடுத்துட்டாங்க. உதவி பண்ணுறன்ற பேரில், ஆனால் கடவுளுக்கு தான் கொடுத்தேன்னு இல்லாமல் ரொம்ப பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய அன்பு உள்ளங்கள்லாம் நான் சொல்லுவேன், நிறைய அன்பு உள்ளங்கள்லாம் இருக்காங்க பெங்களூர்லே. ஏன்னா எனக்கு பெங்களூர் மக்கள் தான் முழுக்க சப்போர்ட் பண்ணாங்க. அது இன்னொரு வீடியோவாக நான் சொல்கிறேன். அப்போ இந்த திவ்யான்ற பொண்ணு எனக்கு நகை கொடுத்துச்சுமா. அதை கொண்டு மணப்புறம் காவிரி பட்டணத்தில் கொண்டு வச்சுட்டு அவருக்கு போய் நாங்கள் பணம் கொடுத்துட்டோமா, 2.5 லட்சம் போய் கொடுத்தோமா. அவங்களுக்கு யாருக்கு, கம்பிக்காருக்கு கொடுத்துட்டு 1 மாதம் டைம் வாங்கிட்டு செக்கு ரிட்டன் வாங்கின்னு வந்துட்டேன். யார், திவ்யான்ற ஒரு பொண்ணு நகை கொடுக்குது. அந்த நகையை வச்சு நான் அவங்களுக்கு பணம் கொடுத்துட்டேன், செக்கை ரிட்டன் வாங்கின்னு வந்துட்டேன். இது வரைக்கும் நடந்த விஷயம். உதவி பண்ண அதே பொண்ணு என்ன பண்ணுச்சு அப்படின்றது நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அது ஆதாரப்பூர்வமாகவே நான் பண்ணுற எல்லா ஒரு விஷயமும். ஏன்னா வாழ்க்கையில் எனக்கு இவ்வளோ பணம் நான் இந்த கோயில் மேலே போட்டதுக்கு ஒரு பிஸ்னஸோ இல்லை ஒரு ரியல் எஸ்டேட்டோ இல்லை வேறு ஏதாவது ஒரு துணி கடையோ ஏதாவது சத்தியம் ஏதாவது பண்ணியிருந்தால் வாழ்க்கையில் இந்த பணம்லாம் நான் வேறு ஏன்னா பல மடங்கு நம்ம சம்பாரித்து ஒரு உயரத்தில் உட்காந்துருக்கலாம். ஆனால் இந்த கடவுளுக்காக நான் இப்படி கஷ்டப்பட்டு எல்லார்ட்டையும் செருப்படி வாங்கி அவமானன்ற பேரை சுமந்து அசிங்கன்ற வார்த்தைகளை கேட்டு எல்லா வழிகளும் தாங்கி அந்த மனசை ஒரு கல்லாக்கி அந்த கல்லில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து என் தாய்கிட்ட இந்த 16 வருஷமாக இந்த இடத்துல மழையாகட்டும் பனியாகட்டும் வெயிலாகட்டும் இந்த இடத்துல நான் படுத்து அந்த தாய்க்காக என் வாழ்க்கையெல்லாம் நான் விட்டுட்டு எவ்வளோ போராட்டங்கள் கடந்து நான் வாழ்ந்து வந்ததுக்கு அப்புறம் எனக்கு மீடியாங்கள் கொடுக்கப்பட்ட பட்டம் விபச்சாரி, அவுசாரி, சரியில்லை, முத்த சாமியார், அவ்வன்னுட்டுன்னு பல ஊடகங்கள் என்னை போட்ட படிகளுக்கெல்லாம் ஒரு நாள் அந்த காட்டகர காளி உருமாறி அவங்களுக்கு பதில் கொடுக்கும். அது மிக
தொலைவிலலாம் கிடையாது, மிக விரைவில் இருக்குது. இதுதான் உண்மை செல்ல பிள்ளைங்களா. இது எல்லாமே ஒரு இதுவாக விஷயம் வரும், நிறைய இருக்குது என்னுடைய ஸ்டோரிங்க. ஏன்னா சொல்லிகிட்டே இருப்பேன், தினம் ஒரு ஸ்டோரி வரும். நான் கும்பாபிஷேகம் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் உங்களுக்கு வந்து வீடியோ நான் அப்டேட் கொடுக்கும். ஏன்னா ரொம்ப அன்பு உள்ளவங்க கேட்டுகிட்டே இருந்தீங்க, என்ன நடந்துச்சுமா சொல்லுங்கள். ஒரு தொடர் கதை மாதிரி என்னுடைய இந்த யூடியூப் சேனல் என்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் கொடுத்துட்ருக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கன்றது எனக்கு பக்கபலமாக நில்லுங்கன்றது மட்டும்தான். கண்டிப்பாக ஒரு மனுஷன் வாழ்க்கைக்கு பணம் எவ்வளோ முக்கியம்ன்றது காட்டாரம்மா என் வாழ்க்கையில் அவளுக்கு மோல்டு போட்டப்போ ஒரு உணர்த்தின ஒரு தருணம். என்றைக்குமே உண்மையெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய 3 விஷயந்தான். பொய்யை வாழ கற்றுக்கணும், மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண கற்றுக்கணும், மற்றவங்ககிட்ட நம்ம வந்து உண்மையாக இருக்கக்கூடாது. இது மாதிரி விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆன்மீகத்தில் வளர முடியும், வாழ முடியும்ன்றது வந்து இந்த அம்மாவுடைய மோல்டில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அந்த மாதிரி நிறைய வழிகளை சுமக்க ஆரம்பித்தேன். ஒரு பெண்ணு ஒரு பிரபஞ்சத்தில் சாதிக்க வராங்க அப்படின்னாக்கா எல்லாத்துலேயுமே சாதிக்கிறாங்க. ஆனால் கோயிலுன்னு ஒரு சாதிக்குன்னு வந்ததே என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் சொல்ல முடியும், பெருமைக்கு இல்லை. உண்மையாக சொல்ல நான் மட்டும்தான் நான் சாதிக்குன்னு வந்து தான் நினச்சினே தவிர நான் யாரும் கெடுக்குன்னு நான் வர கிடையாது. சாதிக்குன்னு வந்த இடத்துல பல இம்சைகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க சில ஊர் மக்களும், இந்த அரசியலில் இருக்கிறவங்களும். எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சி ஏறி மிதித்து உக்காரதுக்குள்ளே என்னால் முடியலம்மா. அப்படி தான் என் வாழ்க்கையினுடைய போராட்டம் ஆரம்பமாயிடுச்சு. ஐயோ இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான், இவனுக்கு பதில் சொல்ல முடியல அவனுக்கு பதில் சொல்ல முடியல, என்னடா என் வாழ்க்கை இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டங்களை கடக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தருக்கு பதில் சொல்ல முடியாத என் கண்ணீரால் என் தாய்க்கு அபிஷேகம் பண்ணேன். ஒரு நாள் அந்த தாய்க்கு அபிஷேகம் பண்ண முடியாத பச்சை தண்ணி ஊற்றி நான் கண்ணீர் விட்டு அப்போலாம் இதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு நான் கத்தி அழுத நாட்கள் பல நாட்கள். அந்த பல நாட்கள் அழுதப்போ வராத ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களும், பல நாட்கள் நான் கண்ணீர் சிந்தாத அப்போ வராத உறவுகளும் எனக்கு எதுக்குமா, அதுக்கு நானாகவே இருந்துட்டு போகிறேனே, எது நடந்தாலும் என் நன்மைக்குன்றது இதுதான்ன்றது என் வாழ்க்கை நான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் நினச்ச ஒரு விஷயம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதை நான் தடுத்தெறிஞ்சு மேலே வரதுக்குள்ளே நீ எப்படி வந்துடுவன்றதுக்காக என்னை அப்படியே வெட்ட என்னை கீழே தள்ளும் தான் நினச்சாங்க. அதை எல்லாம் தூக்கி தூர போட்டு மேலே ஏறுறதுக்குள்ளே என்னால் முடியல செல்ல பிள்ளைங்களா. அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே நரக வேதனை, மரண வேதனை, அப்படியே என்ன சொல்கிறது, ஒரு மரண வேதனை. அப்போ என்ன வலி நான் சுமக்கணும் அந்த வலி சுமந்துருக்க பல டைம் சுமந்துட்டேன். அதுதான் செல்ல போறீங்களா. சரி, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதனுடைய தொடர்ச்சி அடுத்தது எப்படி இதெல்லாம் நான் கொடுத்தேன், அடுத்தது எங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா. நான் ஸ்ட்ராங்காக அந்த வீடியோ பேசணும் வந்தேன். உண்மையிலே என்னுடைய வழியில் வந்த கண்ணீர் தான். இதுக்காக சில பேர் கொம்பு சீவ வேண்டாம், கண்ணு காது மூக்கு வாயின்னு வச்சு எதுவும் பேச வேண்டாம். மற்றவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்குங்க, சரியா. கஷ்டம் எல்லாருமே அனுபவிக்கிறோம். அவங்கவுங்க வாழ்க்கை வந்து அவங்கவுங்க வாழ்ந்து பார்த்தா தான் வலி என்னான்னு தெரியும். எங்கே உட்காந்து ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்றதுக்காக அலட்சியமாக பார்க்க வேண்டாம். சில பேர் அதில் உள்ள வலி உணர்வுகளை புரிஞ்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள். எல்லாருமே இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பேர் ஆதரவுனால்தான் தான் நான் என்றைக்கு ஜெயிச்சிட்டு இருக்கிறேன். உங்களுடைய அன்பு என்றைக்கு எனக்கு இருக்கணும். அனைவருக்குமே நன்றி, வணக்கம் செல்ல பிள்ளைங்களா.